நம்மள எல்லாருக்குமே காய்ச்சல் வந்திருக்கும். ஆனா அந்த காய்ச்சல் ஏன் வருதுன்னு எப்பயாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோமா? இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம உடம்போட சாதாரண வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட். ஆனா காய்ச்சல் டைம்ல நம்ம உடம்போட டெம்பரேச்சர் 99 அல்லது 100 டிகிரிக்கு மேல போயிடும். காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்ல. அது நம்ம உடம்புல ஏதோ அசாதாரணமா நடக்க போகுது அப்படிங்கிறதோட முதல் அறிகுறி. நம்ம மூளையில ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பகுதியோட முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம சுற்றுச்சூழல்ல எப்போ டெம்பரேச்சர் மாறுபடுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம உடல் டெம்பரேச்சரையும் சீரா வச்சுக்கும். எப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ அல்லது ஃபங்கஸோ என்ட்ராகுதோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோட அமைப்பு செயல்பட ஆரம்பிக்குது. அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு இதுதான் முதல் கட்ட நடவடிக்கைன்னு சொல்லி எப்படியாவது பாடியோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும். இதை போய் அந்த ஹைப்போதலாமஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்குது. இப்போ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஒரு வகையான கெமிக்கலை சுரந்து அதை நம்ம பிளட்ல கலந்துடுது. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் நம்ம மூளைக்கு போய் அங்க இருக்க ஹைப்போதலாமஸ் கிட்ட எப்படியாவது இந்த உடம்போட டெம்பரேச்சரை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லுது. இப்போ ஹைப்போதலாமஸ் 3 விதமான ஆர்டரை இந்த உடம்புக்கு போடும். ஒண்ணு, நம்ம தோல் பக்கத்துல இருக்க இரத்த குழாய்களை சுருக்கி நம்ம உடல் வெப்பநிலையை அதிகரிக்குது. 2வது, நம்மளோட மசில்ஸ், நம்மளோட தசையை நடுங்க செய்து நம்மளோட உடல் வெப்பத்தை அதிகரிக்குது. 3வது, அதிகரிக்க வேண்டிய வெப்பநிலையை விட நம்ம உடம்போட வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்மளை நம்ப வச்சு ஒரு வகையான கூலிங்கை கொடுத்துடுது. இதனால பெட்ஷீட் எடுத்து நம்ம போத்தி படுப்போம். இதனால நம்மளோட உடல் வெப்பநிலை வெளியே போகாம உடல் வெப்பநிலை இன்னமும் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது மூலமா நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்ச கிருமிகள்ல எந்த கிருமிகள்னால எல்லாம் இந்த டெம்பரேச்சர் மாற்றத்தை தாங்கிக்க முடியலையோ அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். இதுதான் நமக்கு ஃபீவர் வரனால நமக்கு நடக்கிற பெரிய நன்மை.